சற்று முன் வெளியான ஒரு அதிர்ச்சியான தகவல். மீண்டும் சிலிண்டர் தட்டுப்பாடு. மிக முக்கியமான தகவல் வந்துவிட்டது. மறக்காம நீங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. வளைகுடாவில் நடக்கும் போரால் இந்தியாவில் பாதிப்புகள் தொடர்ந்து வருகிறது. இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயரலாம் என்ற தகவல் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. அந்த வகையில் எல்பிஜி கனெக்ஷனிலும் சிக்கல் நீடிக்கிறது. மறக்காம நீங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அதாவது புதிய எல்பிஜி கனெக்ஷன் வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பித்த வளைகுடா மோதல் இப்போது தற்காலிகமாக மட்டுமே முடிவுக்கு வந்துள்ளது. இருப்பினும் முழுமையாக முடிவுக்கு வரவில்லை. எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் போர் வெடிக்கும் என்ற சூழலே இருக்கிறது. இதனால் அமெரிக்கா ஈரான் இடையான அமைதி பேச்சுவார்த்தை இழுபறியில் இருப்பதால் அங்கு பதட்டம் முடிவுக்கு வரவில்லை. இதனால் நிலைமை முழுமையாக சரியாகவில்லையாம். மேற்கு ஆசியாவில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா இடையான நீடித்து வரும் போர் சூழல் இப்போது நேரடியாகவே இந்திய சமையலறைகளுக்கு எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. உலகளாவிய எரிசக்தி விநியோக சங்கிலியில் ஏற்பட்ட பாதிப்பால் இந்தியாவில் புதிய சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஆகையால் இந்தியாவிற்கு தேவையான சமையல் எரிவாயுவில் சுமார் 60% முதல் 65% வரை வெளிநாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்யப்படுகிறது. இதில் பெரும்பகுதி ஈரான் அருகே உள்ள மிக முக்கியமான கடல் வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே இந்தியாவுக்கு வருகிறது. தற்போது அங்கு நிலவும் போர் பதட்டத்தால் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இறக்குமதியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த ஒரு மாத காலமாகவே பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் புதிய கேஸ் இணைப்புகள் வழங்குவதை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இதற்கு தட்டுப்பாடாக சூழலில் ஏற்கனவே கேஸ் இணைப்பு வைத்திருக்கும் பழைய நுகர்வோருக்கு தடையின்றி சிலிண்டர்களை கிடைப்பதை உறுதி செய்வதே அரசின் தற்போதைய இலக்காக உள்ளது. இதனால் புதிய கனெக்ஷன் வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. மேலும் ஒரு சில பகுதிகளில் ஏற்கனவே இணைப்பு உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இரண்டாவது சிலிண்டர் வழங்கும் முறையையும் விநியோகஸ்தர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகையால் நிலைமை மோசமாக இருந்தாலும் கூட தற்போதைய நுகர்வோருக்கு தேவையான கேஸ் கையிருப்பில் உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் யாரும் தேவையில்லாமல் பீதியடைந்து ஒரே நேரத்தில் சிலிண்டர்களை புக்கிங் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆகையால் வணிக பயன்பாட்டை விட வீட்டு உபயோகத்திற்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மறக்காம நீங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உலகம் எங்கே ஒரு முறையில் நடக்கும் போர் நம் வீட்டு அடுப்பை அணைக்க கூடிய வல்லமை கொண்டது என்பதை இந்த எரிவாயு தட்டுப்பாடு உணர்த்துகிறது. இதனால் ஹார்முஸ் ஜலசந்தி என்பது உலக எரிசக்தி விநியோகத்தின் தொண்டை போன்றது. அங்கே ஏற்படும் ஒரு சிறு அடைப்பு இந்திய பொருளாதாரத்தையே நிலைக்குலைய செய்யும். தற்போது வரை புதிய கனெக்ஷன் அல்லது இரண்டாவது கனெக்ஷன் எப்போது மீண்டும் வழங்கப்படும் என்பதற்கு துல்லியமான காலக்கெடு எதுவும் அறிவிக்கப்படவில்லை. ஆகையால் வளைகுடா மோதலை பொறுத்தவரை நேரடி தாக்கல்கள் நின்றுவிட்டது. இருப்பினும் ஹார்மூஸில் பதட்டம் தொடங்குகிறது. ஒரு பக்கம் ஈரானுக்கு எந்த ஒரு கப்பலும் நெருங்காமல் இருக்கும் வகையில் அமெரிக்க படைகள் மறுத்துள்ளது. இன்னொரு பக்கம் ஹார்மூஸ் வழியாக செல்லும் கப்பல்கள் ஈரான் தாக்குதல்களை தொடர்ந்து
நடத்தி வருகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் டீ கடை, டிஃபன் கடைகளுக்கு கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படுமா? மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது வணிக சமையல் கேஸ் சிலிண்டர்களை பெரிய ஹோட்டல்களைப் போல் டீ கடை, சிறிய டிஃபன் கடைகளுக்கும் பாரபட்சமின்றி வழங்குமாறு எண்ணெய் நிறுவனங்களுக்கு வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. அதாவது பொதுத்துறையை சேர்ந்த இந்தியன் ஆயில், பாரத், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய எண்ணெய் நிறுவனங்கள் வீடுகளுக்கு 14.20 கிலோ எடையிலும், ஹோட்டல் உள்ளிட்ட வணிக பிரிவுக்கு 19 கிலோ எடையிலும் சமையல் கேஸ் சிலிண்டர்களை விநியோகம் செய்கிறது. மேற்காசிய நாடுகளில் கடந்த மாதம் துவக்கத்தில் ஏற்பட்ட போர் காரணமாக நம் நாட்டிற்கு கச்சா எண்ணெய் ஏற்றி வரும் கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டது. இதனால் எரிபொருள்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதால் சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்பட்டது. அந்த வகையில் ஹோட்டல் உள்ளிட்ட வணிக சிலிண்டர் விநியோகம் மார்ச் 9ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட்டது. பின் வெளியுறவு அமைச்சகம் மேற்கொண்ட நடவடிக்கையால் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக இந்திய கப்பல்கள் செல்ல ஈரான் அனுமதி அளித்தது. இதனால் எரிபொருள் ஏற்றி வரும் கப்பல்கள் தடையின்றி வருவதால் வணிக பிரிவுகளுக்கான சிலிண்டர் விநியோகம் உயர்த்தப்பட்டது. இந்த சிலிண்டர் விநியோகத்தில் பெரிய ஹோட்டல்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இது குறித்து சிறிய டிஃபன் கடை, டீ கடை நடத்தும் வணிகர்கள் கூறியதாவது: கேஸ் சிலிண்டர் கிடைக்காததால் சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் உள்ள சிறிய டிஃபன், டீ கடை, தள்ளுவண்டி உணவகங்கள் பாதிக்கப்பட்டது. இதனால் கள்ளச்சந்தையில் கூடுதல் விலை கொடுத்து சிலிண்டர்களை வாங்கி பயன்படுத்தினோம். அதனால் உணவு பொருட்களின் விலையை உயர்த்தினால் வாடிக்கையாளர்கள் வருவதில்லை. பாதிப்பு இதனால் பல உணவகங்கள், டீ கடைகள் மூடப்படுவதால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது சிலிண்டர் விநியோகம் சீரடைந்து வருகிறது. எனவே பெரிய ஹோட்டல்களுக்கு சிலிண்டர் விநியோகம் செய்ய முன்னுரிமை அளிப்பது போல் டீ கடை மற்றும் டிஃபன் கடை போன்றவற்றுக்கும் பாரபட்சமின்றி விநியோகிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா காமிக்கும். இந்த செய்தியை பத்தி உங்க கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள்லாம் தேவைப்படுதோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையா வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.